எல்லா கோவில்லையும் முருகரோட கையில் வேல் வச்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் முருகரோட கையில் வஜ்ரவேல் வச்சிருப்பாரு. ரீசெண்டாக ஜேஎஸ்கே கோபி கூட இந்த கோவிலை விசிட் பண்ணியிருப்பாரு. அது எந்த கோவில்னு சொல்ற இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸ்ரீ சிங்காரவேல் முருகன் கோவில். இந்த கோவில் வந்து பெங்களூரு பிரம்மபுரால லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோவில் வந்து மார்னிங் 5 to 11 அப்புறம் ஈவினிங் 5 to 10 ஓப்பன்ல இருக்கும். இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னா, முருகருக்கு அலங்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட முகமும் சரி கிரீடம்ல வேத்திருக்கும், அப்படி இல்லைன்னா நீர்த்துளிகள் இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, நான் வீடியோவில் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி முருகரே தன் பக்தனோட கனவுல வந்து தனக்காக வஜ்ரவேல் கேட்டதா, அதுக்கப்புறம் தான் எந்த கோவிலும் இல்லாத இந்த கோவிலில் மட்டும் வஜ்ரவேல் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. முருகரே வேலுக்கு முன்னாடி வஜ்ரவேல் தான் அவரோட கையில வச்சுட்டு இருந்தாரு. பராசக்தி வந்து வேல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் முருகருக்கு வேல் வந்துச்சு. வஜ்ரவேல் இருக்கும் இடம் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். தான் பக்தன் கண்ணீர் விட்டு உண்மையான பக்தியோட கேட்டது கண்டிப்பா நடக்கும். இப்படி ஒரு சக்தி உள்ள முருகரை பார்த்ததுல நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். இந்த கோவில் பத்தி ஃபுல் வீடியோவா நான் தைப்பூசம் அன்னைக்கு அப்லோட் பண்றேன். ஸோ பெங்களூர்ல நீங்க இருந்தா இந்த சக்தி உள்ள முருகரை நீங்களும் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. கோவிலோட லொகேஷன் வேணும்னா கண்டிப்பா டிஎம் இல்லை கமெண்ட் பண்ணுங்க. தைப்பூசம் அன்னைக்கு கோவில் இருக்க பூஜைகளை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். ஓம் முருகா நல்லதே நடக்கும்.